நம்ம படத்துடைய ஹீரோயின் அவங்களுக்குன்னு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தன்னந்தனியா காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஏலியன்கள் இவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஏலியன் எதுக்காக இங்க வந்திருக்கு? அண்ட் இவங்க அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதைய டிஃபரெண்ட்டா சொன்ன படம் தான் நோ ஒன் வில் சேவ் யூ. இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டிஃபரெண்ட்டான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோயின் பிரைன காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர வந்து போஸ்ட் பண்றதுக்காக. அதையும் போஸ்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு மேல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மறுபடியும் அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அத எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு முன்னாடியே போஸ்ட்மேன் வந்து ஒரு பாக்ஸ் குடுக்குறாரு. அதையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ மறுபடியும் அந்த லெட்டர எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதுல மௌடி அப்படின்றவங்களுக்கு தான் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சேர்ந்திருந்த நாட்கள் எல்லாமே என்னால மறக்க முடியாது. அதுக்குள்ள 10 வருஷங்கள் ஓடிருச்சு. என்ன நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அப்படின்ற மாரிலாம் எழுதுறாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி. ஆனா, அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ன விஷயம் மட்டும் புரியுது. இப்போ நைட் நேரத்துல அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த வீட்டோடைய டாப் ஆங்கில காட்டுறாங்க பாருங்க. ஏதோ ஒண்ணு மர்மமா நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ மிட் நைட்ல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழ இருக்கிற டஸ்ட்பின் பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்களும் முழிச்சு பார்க்குறாங்க. அந்த டஸ்ட்பின் அசஞ்சு கீழ விழுந்திருக்கு. சரி, அத போய் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ படிக்கட்டுல இறங்குறாங்க. அப்போ வீட்டோடைய ஃப்ரண்ட் டோரு தானாவே திறக்க ஆரம்பிக்குது. அங்கருந்து ஒரு உருவம் வருது பாருங்க. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு பயந்து போயிடுறாங்க. அந்த உருவம் வேகமா இவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. இவங்களும் அங்கருந்து பயந்து போய் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. படிக்கட்டுல ஏறி அவங்க ரூம்குள்ள போய்க்கிறாங்க. இப்போ அவங்களோட பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த உருவம் அந்த கதவையும் திறந்துட்டு ரூம்குள்ள வந்துருது. இவங்க ஆனா பெட்டுக்கு அடியில வாய மூடிட்டு சைலன்ட்டா படுத்திருக்காங்க. அந்த நேரம் அந்த உருவத்தோட கால் தெரியும் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுருது. அது ஒரு ஏலியன். ஏலியன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு ஆச்சரியத்திலேயே நம்ம ஹீரோயின் அமைதியா படுத்திருக்காங்க. அப்போ அது ஜன்னல் வழியா கீழ குதிச்சு போயிடுது. இப்போ இவங்க இந்த ஜன்னல் டோரையுமே பூட்டி வச்சுட்டு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி குழப்பத்துல இருக்காங்க. சரி, கீழ போய் பார்க்கலான்னு சொல்லி ஹாலுக்கும் போய் பார்க்குறாங்க. அப்போ டிவி வேற கால நேரம் தெரியாம ஆன் ஆயிடுது. அத கேட்டோனே அந்த சத்தத்த கேட்டு ஏலியன் வந்துற போதுன்னு சொல்லி ரிமோட் எடுத்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த ஏலியனும் கரெக்ட்டா அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வருது. இத பார்த்தோனே ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்கும். அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரிட்ஜோட டோர வச்சு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஏலியன் இவங்கள நோக்கி வர சத்தம் இவங்களுக்கு கேட்குது. பயத்தோடயே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அதோட கை மட்டும் தெரியும் பாருங்க. அப்படியே அது முகமும் எட்டி பார்க்கும். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுருது. அந்த இடத்துல அப்படியே அந்த ஏலியன தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. லைட் எல்லாமே பிளிங்க் ஆயி எரியுது. அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே வெடிச்சு சிதறிட்டு இருக்கு. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழ விழுந்துடுறாங்க. அங்கருந்து அப்படியே தவழ்ந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா, அந்த ஏலியன் இவங்க கால புடிச்சுட்டு இழுத்துட்டு போகும் பாருங்க. அப்போ கீழ ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்திய எடுத்து டக்குன்னு அந்த ஏலியனோட மண்டையிலே ஒரே ஒரு சொருவு தான் சொருவிடுறாங்க. அதுலயே அந்த ஏலியன் வாய பொளந்துட்டு கீழ விழுந்துருது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கதவு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க தலையில வேற பலமா அடிபட்டுருக்குங்க. ஸோ அப்படியே காலையிலயும் விடிஞ்சிடுது. இப்போ லேண்ட்லைன்ல யாருக்காவது கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா லேண்ட்லைனுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்க எலக்ட்ரிசிட்டியே ஒர்க் ஆகலங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியனால தான் அப்படி ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம கார்ல தான் தப்பிச்சாகணும்னு சொல்லி காரையும் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனா காரோட இன்ஜினுமே ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, வேற வழி இல்லன்ட்டு அன்னைக்கு குளியல போட்டு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஊருக்குள்ள போய் ஹெல்ப் கூப்பிடலான்னு சொல்லி. போற வழியிலேயே இவங்க வீட்டுக்கு முன்னாடி நாள் போஸ்ட்மேன் ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரோட வண்டியுமே கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அத பார்த்தோனே தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு மட்டும் ஏலியன் வரல. இங்க இருக்கிற எல்லாரோட வீட்டுக்குமே இந்த ஏலியன் போயிருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு ரவுண்டு ஷேப்ப காட்டுறாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தரையிறங்கியிருக்கும். அந்த விஷயத்த தான் இவங்க காமிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் டவுனுக்குள்ள போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு சொல்லி போறாங்க பாருங்க. ஆனா அங்க இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. அங்க இருக்கிறது கோலின்ஸ் அப்புறம் கோலின்ஸோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மௌடி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய அப்பா, அம்மா தான் இவங்க. இவங்க நம்ம ஹீரோயின பார்த்து காரி துப்பிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டுருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சே! இதுக்கப்புறம் குடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட அங்கேருந்து கிளம்பி செவுத்துல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க.
என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, மௌடி அப்படின்றவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா, அவங்க இறப்புக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி, ஹீரோயின எல்லாருமே வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ, அதனால தான் இப்படி ஒரு நிலைமை நம்ம ஹீரோயினுக்கு. அத நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. சரி சைக்கிள்ல போ வேணாம், பஸ்ல ஏறி போயிடலான்னு சொல்லி, பக்கத்துல இருக்க அந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸும் ஏறிடுறாங்க. ஏறிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் பின்னாடி இருக்கிற ஆளு நம்ம ஹீரோயின தொடுறான். நம்ம ஹீரோயினும் முன்னாடி எந்திரிச்சு வரா பாருங்க. ஆனா பின்னாடி இருந்த ஆளு இப்போ ஒரு ஏலியன் மாரி மாறி நம்ம ஹீரோயின தொரத்திட்டு பின்னாடி வந்துட்டுருக்கான். இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஷாக்கு. இந்த விஷயத்த பார்த்த அந்த பஸ் டிரைவரு டக்குன்னு பிரேக்க போடுவாரு பாருங்க. அந்த பிரேக் போட்டதுல அந்த ஏலியனா மாறுன மனுஷன் கீழ விழுந்து மயங்கிர்றான். இப்போ அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஏலியனா மாறி நம்ம ஹீரோயின தொரத்திட்டு வராங்க. ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி காட்டுப்பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பக்கம் தான் இவங்களுடைய வீடு இருக்கும். ஸோ, அத நோக்கி போயிட்டுருக்க. இவங்க வீட்டுக்கு போற வழியில அங்க நெறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஸோ, அவங்களோட வீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க பாருங்க. அங்க நெறைய பேரு கூட்டமா நின்னுட்டு, மேல கைய நீட்டிட்டு அப்படியே மேல பார்த்துட்டே நின்னுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்துட்டுருக்காங்க. மேல பார்த்தா அங்க தான் ஸ்பேஸ் ஷிப் இருக்கும் போல. இவங்களோட தொண்டையில தான் அந்த ஏலியன் இவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இந்த விஷயத்த காட்டுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆளு நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புறான். அவன் தான் நம்ம ஹீரோயினோட க்ரஷ்ஷா இருந்திருப்பான். அவன் இவங்கள இப்படி பார்த்தோனே, இவங்களுக்கு பயமாகி அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளிய வரைக்கும் பிளாக் கலர்ல ஏதோ கெமிக்கல் மாரி கொட்டியிருக்குங்க. அப்புறம் உள்ள பார்த்தோனே தான் தெரியுது, அந்த ஏலியன இவங்க சாகடிச்சிருப்பாங்கல்ல, அதோடைய பிளட் தான் இப்படி லீக் ஆயிருக்கு. இதுக்கு மேல நமக்கு நம்ம தான் துணையா இருக்கணும். எது வந்தாலும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டவ்வ பத்த வச்சு நெறைய சுடு தண்ணிலாம் வச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோரையுமே சோஃபாவ வச்சு அடைச்சிடுறாங்க. ஒரு வழியா அன்னைக்கு நைட் ஆயிடுது. அப்போ வாசல்ல ஏதோ ஒரு வெளிச்சத்த பார்த்துட்டு, இவங்க இந்த பக்கமா வந்து மறைஞ்சுக்கிறாங்க. அந்த வெளிச்சம் அந்த டோர்ல இருக்க சோஃபாவையே தட்டி விட்டுட்டு, டோர திறந்துருது. அந்த வெளிச்சம் மூலியமா இங்க செத்து கிடக்கிற ஏலியன் மிதந்துட்டு அப்படியே வெளிய போகுது. அந்த ஸ்பேஸ் ஷிப் தான் இத இழுத்துட்டு போகுது போல. அதுவும் வெளிய போயிடுது. லைட்டும் அமர்ந்துருது. அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சா, அப்போதான் அந்த டோர் வழியா இன்னொரு ஏலியன் உள்ள வருது. இப்போ உள்ள வந்த ஏலியன பார்க்காத மாதிரி இவங்க ரைட் சைடா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த ஏலியன் இந்த பக்கமா வரும்போது, இந்த சைடா வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க. இப்போ கத்தி எடுத்து அத தாக்கலான்னு சொல்லி போகும்போது, அது இவங்கள பார்த்துருச்சு. சரின்ட்டு ஃபாஸ்ட்டா அந்த கத்திய எடுத்து தூக்கி போடுறாங்க. ஆனா, அந்த ஏலியன் கரெக்ட்டா அந்த கத்திய தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின நோக்கி வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் அங்கருந்து ஒரு ரூம்க்குள்ள போய் டோர லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அந்த ஏலியன் அந்த டோரையுமே உடைச்சுட்டு உள்ள வருது. அப்போ அங்க இருக்கிற ஒரு மாப்ப எடுத்து அந்த ஏலியன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த ஏலியன் அந்த மாப்பையே உடைச்சு விட்டுருது. அப்போ ஸ்டைலா அந்த கப்போர்ட்ல ஏறிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு கத்தும் பாருங்க. உடனே அந்த மாப்போட மொனை ஷார்ப்பா இருக்கும்ல, அத வச்சு அந்த ஏலியன ஒரே குத்து தான். குத்திட்டு அதோட தலைய அந்த கப்போர்ட வச்சே நங்கு நங்குன்னு ஒரே இடி. அவ்வளோதான் அந்த ஏலியன் அந்த இடத்துலயே செத்து போயிடுச்சு. சரி இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி விண்டோ வழியா கீழ குதிச்சிடுறாங்க. ஆனா குதிச்ச பிறகு தான் தெரியுது, அங்க ஒருத்தன் பஸ்ஸுல ஏலியனா மாறி ஒருத்தன் இவங்கள தொரத்திட்டு இருந்தான்ல. ஸோ அவன் இங்க வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவர் இழுத்துட்டு போன இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஒண்ணு நிக்குதுங்க. ஸோ அது நம்ம ஹீரோயின ஏதோ பண்ண பாக்குது. இந்த நபர் வந்து நம்ம ஹீரோயின புடிச்சு நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ சடனா மேல இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து லைட் வருது. ஸோ அது வந்து நம்ம ஹீரோயின இழுத்துட்டு போக பாக்குது. ஆனா அந்த நேரம் ஹீரோயின் உஷாராயிட்டு அவன தள்ளி விட்டுர்றாங்க. அவன அந்த ஸ்பேஸ் ஷிப்பு மேல இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினும் அந்த லைட்லேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா, அங்க இருக்கிற பெரிய ஏலியன் இவங்கள தொரத்திட்டு வந்துட்டுருக்கு. இவங்களும் வீட்டுக்கு பின்னாடி போயிர்றாங்க. ஆனா, அது வீட்டுக்கு மேல் சைடுல ஏறி இவங்கள தொரத்திட்டு வருது. இப்போ காருக்குள்ள போலான்னு பார்த்தா, கார் பக்கமும் வந்துருது. காரோடைய இன்னொரு முனையில இருக்க அந்த டோர திறந்துட்டு இவங்க வெளிய வந்துடுறாங்க. ஆனா, அந்த ஏலியன் காருக்குள்ள வந்து சிக்கிக்கிச்சு. நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி தான் அந்த ஏலியன காருக்குள்ள மாட்ட வச்சிருக்காங்க. அதுவும் அந்த கார உடைச்சுட்டு கீழ கால வைக்கும் பாருங்க. அந்த கார்ல இருக்கிற பெட்ரோல்லாம் கீழ லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற லைட்னர் எடுத்து அந்த அந்த பெட்ரோல்ல ஃபயர பத்த வச்சுடுறாங்க. அந்த காரும் அப்படியே பத்திக்கிட்டு எரிய இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிடுறாங்க. அந்த கார் வெடிச்சு சிதறிடுது. அந்த ஏலியனும் அந்த இடத்துல செத்து போயிடுதுங்க. அந்த செத்து போன ஏலியன இப்போ ஸ்பேஸ் ஷிப் வந்து தூக்கிட்டு போயிடுது. இந்த சீன்ல வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஏலியன் நம்ம ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. ஹீரோயினோட மெமரீஸ அத கலெக்ட் பண்ணது போல, நம்ம ஹீரோயினும், மௌடி அப்படின்றவங்களும் 2 பேரும் சேர்ந்து விளையாண்ட்டு, அந்த நாட்கள் எல்லாமே அழகான ஃபோட்டோஸா வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இது பார்த்துட்டு இருக்கு. ஹீரோயின் இத பார்த்துட்டு பின்னாடி இதுக்கு தெரியாம அடிக்க வரலான்னு பார்க்குறாங்க. ஆனா அது கைய வச்சே நம்ம ஹீரோயின பின்னாடி தள்ளி விட்டுருது.
இப்போ சடனா நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல ரெட் லைட் எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூ லைட் தான் எரிஞ்சிருக்கும். இப்போ ரெட் லைட் எரிஞ்சோனே நம்ம ஹீரோயினால அசைய கூட முடியல. அப்போ டக்குன்னு தானா போய் மேல போய் ஒட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆனோனே கீழ விழுந்துடுறாங்க. மறுபடியும் அந்த லைட் வருது. இப்போ சுவருக்கு மேல போய் ஒட்டிக்கிறாங்க. அப்போ அந்த ஏலியனும் நம்ம ஹீரோயின் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு, அது வாயில இருந்து ஏதோ ஒரு சின்ன கிரியேச்சர் நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போக பாக்குது. அது பார்க்கறதுக்கு வைரஸ் மாரி இருக்கு. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஏலியனுமே அதுக்குள்ள இருக்கிற வைரஸ ஒவ்வொரு மக்களுக்குமே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணுது. அப்படி பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களும் ஏலியனா மாறிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் ஏலியனா மாத்துறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கிரியேச்சர் நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போகும்போது, டக்குன்னு வேற ஒரு இடத்துல முழிச்சு பார்க்குறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மௌடி அவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கண்ணு முன்னாடி இருக்காங்க. இத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்பதான் சடனா ரியலைஸ் பண்ணிட்டு, அவங்க வாய்க்குள்ள இருக்கிற அந்த வைரஸ வெளிய எடுக்குறாங்க. அந்த கிரியேச்சர. அத எடுத்தோனே அந்த மாயையிலிருந்து வெளிய வந்துர்றாங்க. மத்த மனுஷங்க மாரி அந்த ஏலியனுக்கு மயங்காம, தைரியத்தோட அது வாயிலருந்து எடுத்துடுறாங்க. அந்த ஏலியன் தான் இவங்கள மெமரீஸ வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கும். ஆனா, அதுக்கெல்லாம் இவங்க மயங்காம, அத வாயிலருந்து கையில எடுத்துட்டு, "நீ ஏன் என்ன இப்படி பண்ண? உன்ன நான் பண்றேன் பாருன்ட்டு" அப்படியே கைய வச்சு நசுக்கிடுறாங்க பாருங்க. அவ்வளதான். அந்த கிரியேச்சரும் செத்து போயிடுது. அத தூக்கியும் போட்டுர்றாங்க. ஆனா, அந்த இடத்துல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல, அது வந்து லைட்ட வச்சு அந்த கிரியேச்சர ஏதோ பண்ணுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இன்னொரு உருவம் வந்திருக்குங்க. ஸோ, அந்த உருவத்துக்குள்ள அந்த கிரியேச்சர் உள்ள போது. அதாவது அந்த ஏலியன்ஸோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு உருவத்த உருவாக்கி, அதுக்குள்ள இந்த கிரியேச்சர குடுத்துட்டோம் அப்டின்னா, அது ஏலியனா மாறிரும். ஸோ, இத இந்த உலகத்துல விட்டுட்டு, உண்மையான நம்ம ஹீரோயின போட்டு தள்ளிடலாம் அப்டின்றது தான் பிளானா வச்சிருக்கோம். ஸோ, இப்போ அந்த உருவத்த நம்ம ஹீரோயின நோக்கி கொல்றதுக்காக அனுப்புதுங்க. நம்ம ஹீரோயினும் அதுகிட்டருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த உருவம் நம்ம ஹீரோயின கண்டுபிடிச்சு கத்தியாலே குத்திருது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் அதுக்கு பதிலா அவங்க கையில இருக்கிற கத்திய வச்சு, அவங்களோட உருவத்தையே அவங்க குத்திர்றாங்க. அந்த இடத்துல அதுவும் செத்து போயிடுது. அந்த சம்பவத்த பண்ணிட்டு நம்ம ஹீரோயினு கத்தி குத்தோட அப்படியே நடந்து வருவாங்க பாருங்க. "இன்னும் எத்தன பேர் வேணா வாங்கடா, நான் ஒத்தையா சமாளிக்கிறேன்" அப்படின்ற மாரி இருக்கும் அந்த சீனு. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஏலியன் வந்து நிக்கும் பாருங்க. உடனே ஸ்பேஸ் ஷிப் நம்ம ஹீரோயின் மேல வந்து நிக்குது. அப்போ டக்குன்னு ஹீரோயின அதுக்குள்ள கூட்டு போயிடுது. இப்போ கண் முழிச்சு பார்த்தா, அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு 3, 4 ஏலியன்ஸ் நின்னுட்டு இருக்குங்க. அதுங்க நம்ம ஹீரோயினோட மெமரீஸ பார்க்கறதுக்காக அவங்களோட தலையில கைய வைக்குது. வச்சோனே நம்ம ஹீரோயின் இப்போ மெமரிக்குள்ள போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வெளிய வராங்க. அந்த டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு மௌடி இறந்த அன்னைக்கு தான் அந்த மெமரீஸ இப்போ காட்டிட்டு இருக்கு. அவங்களோட அப்பா காலின்ஸும் அங்க அழுதுட்டு இருக்காரு. இப்போ இவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அங்க 2 சின்ன பொண்ணுங்க விளையாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுல மௌடி வந்து நம்ம ஹீரோயின அடிச்சு கீழ தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. அப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற கல்ல எடுத்து மௌடியோட மண்டையிலே ஒரே போடு போட்டுருவாங்க. அதுல மௌடி அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கும். இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த இப்போ பிரசன்ட் மௌடி ரொம்பவே எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு வாட்டியும் மௌடிக்கு லெட்டர் எழுதி அத போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க லெட்டர் எழுதுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதிலிருந்து தனியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே இவங்கள வெறுக்கிறதுனாலேயே இவங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்கோட தனியாவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த விஷயங்கள் தான் நம்ம ஹீரோயின் கடந்து வந்ததா இருக்கும். இந்த மெமரீஸ் எல்லாத்தையுமே பார்த்த அங்க இருந்த ஏலியனு என்ன நெனச்சதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின மட்டும் பூமியில இறக்கி விட்டுட்டு, அந்த ஸ்பேஸ் ஷிப்போட அந்த பூமிய விட்டே போயிடுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு வழியா சந்தோஷமாயிடுது. இந்த பிரச்சனையிலருந்து தப்பிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினு மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில அவங்கள சுத்தி இருக்கிற அந்த வீட்கள்ல இருக்க எல்லா ஆட்களுமே இவங்கள பார்த்து சிரிச்சு ஹாய் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட கிரஷுமே அவங்கள பார்த்து கை காட்டுறான். இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோயின வெறுத்துட்டு இருந்த மக்கள், இப்போ எல்லாருமே சந்தோஷமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கும் ஹாப்பி. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குள்ளயுமே இன்னும் அந்த ஏலியன் இருக்கு. ஸ்பேஸ் ஷிப்ல வந்த அந்த ஏலியன் கிரியேச்சர் இவங்க எல்லாரையுமே ஏலியனா மாத்தியிருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கும். நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரியும். என்னதான் இருந்தாலும் நம்ம கூட அவங்க சிரிச்சு பேசுறாங்களே, அதுக்காகவே இவங்க கூட ஹாப்பியா வாழலாம்னு சொல்லி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டான்ஸு, பாட்டு, கொண்டாட்டம்னு சொல்லி மக்களோட கலந்து நல்லாவே ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மேல காமிக்கிறாங்க பாருங்க. எல்லா ஸ்பேஸுக்கும் இந்த வேர்ல்ட விட்டு கிளம்ப ரெடியா இருக்கு. அப்படியே கிளம்பியும் போயிடுதுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.